இனிய காலை வணக்கம். சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிரண திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறந்த இருந்த பெரும் தமிழலங்கே உன் சீர் இளமை சிதல் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 240வது கூட்டம். 240வது கூட்டம். இன்னும் ஒரு 10 மாத கூட்டம் நடத்தினோம்னா 250க்கு போயிடுவோம். அதே மாரி கடைசியா மீட்டிங் வர நம்ம சிறப்பான ஒரு கூட்டமா நடத்தணும். அதாவது 20 ஆண்டு நம்ம பயணங்கள் தொடங்கி முடிஞ்சு 21வது மாதத்தை போன மாசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 20 ஆண்டு கடந்து வந்திருக்கோம். இந்த 20 ஆண்டு காலத்துல நிறைய சாதனைகள் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வருங்காலங்கள்ல வந்து நிறைய சாதனைகள் செய்ய ஆதிக் சுதன் மாதிரி சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா நம்ம சங்கத்தை கொண்டு போகணும். கண்டிப்பா நம்ம வந்து என்னன்னா நம்ம சேகரிக்கிறோம், அது வேற விஷயம். நம்ம பக்கத்துல சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்கள வந்து நிறைய நம்ம ஊக்கப்படுத்தி அவங்களையும் வந்து இந்த கலெக்ஷன் ஹாபியில கொண்டு வரணும். காயின்ஸ், கரன்சி, நோட்டு, ஸ்டாம்ப்பு, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கு உதவுனாதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. அது மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய செய்யணும். செஞ்சாதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இது பண்ண முடியும். இந்த சங்கத்தை வந்து இன்னும் சிறப்பா நம்ம கொண்டு போறதுக்கு நிறைய இன்னும் நம்ம பாடுபடணும், பண்ணுவோம். அதே மாதிரி இன்று வந்து இன்றைய கூட்டத்தினை திரு டாக்டர் சுவாமிப்பன் சார் தலைவர் அவர்கள் இன்னைக்கு வர இயலாதனால இன்னைக்கு நம்ம கூட்டத்தை வந்து திரு குருமூர்த்தி சார் அவர்கள் வந்து தலைமை எடுத்து சிறப்பு எடுத்து நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ சார். இன்றைய 246வது மாதாந்திர கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தில் வந்து முதலாவது பேச்சாளராக மிஸ்டர் சத்யராஜ் லைஃப் ஆஃப்டர் ஃப்ளாட்லி என்கிற தலைப்பில் பேசுவார். அவரை அந்த சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் ஃப்ளாட்லி. சொல்லணும்னா எனக்கு ஒரு 25 வயசு ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாம்ப்னா என்னன்னே தெரியாது. எங்கள் அப்பா வந்து ஸ்டாம்ப்புன்னு சொல்லி வீட்டில் வந்து வாங்கி வைப்பார். அதை பற்றி வந்து ஒரு ஐடியாவுமே இருக்காது. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததே வந்து எங்கள் அப்பாவை வச்சு தான். எப்படி கணேசன் சார் வந்து அவர் பையனை வந்து சேர்க்கணும்னு சொல்லி ஃபீல்டுக்குள்ளே வந்து கடைசி அவர் கலெக்டர் ஆனாரோ, உண்மையை சொன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பை தூக்குறதுக்கு தான் நான் வந்தேன். எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து சசிகலா அவங்களாம் சீடி தூக்கி தான் வந்தாங்களோ மாதிரி நான் வந்து பை தூக்கி தான் வந்தேன். வந்து எங்கள் அப்பாவுடைய ஜேர்னியை சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு முந்தி வந்து அவருடைய அயப்பா வந்து வெள்ளி காயின்லாம் வந்து கொடுப்பாங்க வீட்டில். ஸோ அதெல்லாம் உள்ள ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்குவாரு. கல்யாணம் விசேஷம் ஆகும்போது வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் காமிப்பாங்க. திடீர்னு அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 4-5 காயின் இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியுடைய விலை ஃபுல்லாமே கூடிரும். ஸோ வந்து என்ன பண்ணிடுறதுன்னா அந்த டப்பாவில் இருக்கும், போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி
கடைசி பார்த்தா எங்க அப்பா வந்து காயின் கலெக்டரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வெக்ஸ் ஆகி இந்த வெள்ளி காயின் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் கமாமரேட்டிவ் காயின்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய பென் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா என்ன பண்றது அப்படின்னா நிறைய பேருக்குலாம் பாத்தீங்கன்னா லெட்டர் போடுவார். போட்டு இங்க இருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்தியன் காயின்ஸ் எல்லாம் அனுப்புவார். ஸோ அங்க இருந்து ஃபாரின் காயின்ஸ் அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீப்பெட்டி படம் ஃபுல்லாமே இங்க இருந்து தீப்பெட்டி படம் அனுப்புவாரு. அங்க இருந்து அவங்க ஃபாரின் ஸ்டாம்ப் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த ஃபீல்டுல வந்து அவர் ஸ்டாம்புக்கு மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதே இந்த தீப்பெட்டி படம் மூலம் தான். விருதுநர் சொந்த ஊரு. சிவகாசியில வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி படம் எல்லாமே வர்றதுனால நிறைய டிஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. ஸோ அது மூலமா வந்து தான் ஃபிளாட் லீக்குள்ள வராரு. மதுரைக்கு வந்து அந்த 90s 80s எண்டு 90sல தான் உள்ள வராரு. உள்ள வந்து இந்த கிளப்பு இது மூலமா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணி ப்ரைஸ்லாம் அடிச்சு இது பண்றாப்புல. இந்த ஃபிளாட்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து சேம்பர்லையும் இருக்கேன். ஸோ அந்த சேம்பர்ல இருக்கிறதுனால நான் வந்து நிறைய அந்த ஃபார்முலாஸ் ரிசர்ச்லாம் பண்ணுவேன். ஸோ ஏன் இதை வந்து ஒரு வர்த்தகமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஒரு பிஸ்னஸ்ல வந்து ஒரு 1 லேக்குக்கு ஒரு வருஷத்துக்கு 1,30,000 கிடைச்சிச்சுன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ப்ராஃபிட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த அப்ராடு எல்லாமே வந்து காலேஜ் டைம்லயே வந்து நிறைய போனேன். ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சைனா, துபாய், அதுக்கப்புறம் ஈஜிப்ட், இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதுனால நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ராடுக்கும் போய் நிறையா வந்து ஸ்டாம்ப்லாம் வந்து வாங்கி இப்போ வந்து போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நானும் நம்ம சங்கத்தில் கணேசன் சாருன்னு சொல்லி அவரும் போனோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் வருது, ஸ்ரீலங்காலையும் வருது. நம்ம மெம்பர்லேயே நிறைய பேர் வந்து வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே சொல்லுவார், இந்த இது வந்து ஒரு ஹாபி, நாலேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து நிறைய இடம் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலெக்டராக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் டீலர் ஆவாங்க. ஆனால் நான் எடுத்தோடனே டீலராகவே வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கலெக்டராக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து என்ன மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே நம்ம ஊரில் வந்து ரேஷன் கடைலாம் பார்த்தீங்கன்னா வந்து பணக்கார ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரேஷன் கார்டில் எக்ஸஸாக இருக்கும். அதே ஏழைகள் இருக்கிற பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது இந்த இதுதான். இப்போ ஒரு 4 லட்சம் ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 லட்சமும் எல்லா இடமும் ஸ்பிளிட் ஆயிரும். எம்ஜிஆர் ஸ்டாம்ப்பு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அது சும்மா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் வந்து யோசிச்சு நான் வந்து மெயினாக வந்து இந்த இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுவோங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கவர் முந்தி வந்து எங்களுக்கு மட்டும்தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணோடனே பல பேர் வந்து ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமாக பல ஐடியாஸ் கிடச்சிச்சு. நிறையா வந்து ஃபார்முலாஸ் எழுத ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து சீக்கிரமாக வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐடியா விடாமல் பல ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸே கொடுத்தாங்க. சார் எங்களுக்கு இது வேணும் சார், இதை பண்ணி கொடுங்க சார்ங்கிறப்போ நாங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கே மாட்டோம். ஆனால் வந்து அவங்க வந்து கேட்குறப்போ ஓ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை பற்றி நாங்கள் வந்து போக ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் வந்து நான் வந்து தாய்லாந்து போகும்போது சும்மா ஸ்டாம்ப் வாங்கலான்னு தான் போனேன். அங்கே ஒருத்தர் சொன்னார், ஏன் அதை மட்டும் வாங்கிட்டு வரீங்க, காயினும் வாங்கிட்டு வரலாம்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் காயினை தேடி போனோம். காயின் வாங்கிட்டு வந்தோடனே அடுத்து என்ன சொன்னாங்கன்னா கரன்சி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரன்சி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வந்து போஸ்ட் கார்டு அந்த இதெல்லாம் சண்டே மார்க்கெட்டில் விற்கும், அதெல்லாம் வந்து யூனிக்கான ஐட்டம்ஸு, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு. அது மாதிரி ஒரு ஐடியா போகும்போதும் ஒரு கலெக்டர்ஸும் ஒரு ஐடியா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து நம்ம கிளப்லேயே பார்த்தீங்கன்னா முள்ளிக்குளம் அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவர் எல்லா இடத்துலையும் சொல்றது பார்த்தீங்கன்னா எங்கள் பேரையும் எங்கள் அப்பா பேரையும் சொல்லிடுவார். ஏன்னா வந்து அவர் வந்து கலெக்டராக வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த எக்ஸ்போஷருக்கு நிறைய மெட்டீரியல் கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து அவருடைய ஸ்கூலில் ஃபுல்லாமே டிஸ்பிளே வச்சிருக்கிறது 80 to 90% நாங்கள் கொடுத்த மெட்டீரியல் தான். ஸோ அதை வந்து எல்லா இடங்களும் சொல்றதுனால இப்போ அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் எங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த மாதிரி கைட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நான் வந்து அனந்தபுரியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பாவும் நானும் அப்படியே பிஸ்னஸ் வந்து பிரிச்சுக்கிட்டோம். நான் வந்து சவுத்து தமிழ்நாடு, கேரளா, அப்ராடு இங்கே போவோம். எங்கள் அப்பா வந்து பெங்களூரு, பாம்பே, டெல்லி இது ஃபுல்லாக வந்து எங்கள் அப்பா இது மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டனால
அப்படியே பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்டா எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். கோவிடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாருமே வீட்டில் சும்மா இருந்தாங்க. வாட்ஸ்அப் நோன்றது அப்படிங்கிறப்போ கான்டாக்ட் வந்து பல மடங்கு வந்து கூடிடுச்சு. மிந்தி வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் வந்து 40 வருஷமாகவும் இருந்த டீலர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபீல்டில் நாங்கள் சக்ஸஸாக வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்லைன் வாட்ஸ்அப் எல்லாமே. ஸோ அவங்களோடையே ட்ராவல் பண்ணனால அவங்களாம் 30 வருஷம் டீலராக இருக்காங்க. அவங்களோட நாங்களும் சேர்ந்து போகிறதுனால 31 வருஷம் டீலராக எக்ஸ்பீரியன்ஸாக அப்கிரேட் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு கிளப்ல வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த சக்ஸஸுக்கு காரணம் மாஃப்னா கிளப்பும் ஒரு மெயின். தேங்க்யூ. சரி. அடுத்து சார் கார்த்திகேயன் சார் அவர்கள் ஸ்டாம்ப்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசுவார். இப்போ சத்யராஜ் சார் பேசினாரு. அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் டிராவலிங்கை பற்றி பேசினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தனே டீலராக எல்லாருமே கலெக்டர் ஆகி தான் டீலர் ஆவாங்க, கரெக்டு. இவர் டேரெக்டாகவே டீலரில் வந்துட்டாரு. அது ஏன்னா ஃபாதரோட கைட்லைனில் அவர் அப்படியே வந்துட்டாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். இன்னும் லாங் ஸ்டாண்டிங் எனக்கு தெரிஞ்சு 2014 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி திருச்சியில் ஃபர்ஸ்ட் எனக்கு சார் தெரிஞ்சு திருச்சியில தான் ஃபர்ஸ்ட் சார் இது பண்ணாரு, எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு ஒரு ஸ்டால்ல வச்சு. அதுக்கப்புறம் அப்பவே அவர் சன்னை கூட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். முதல் இதுக்கு மூத்த பையன் அந்த பையன் வந்தாரு. இல்ல சார், அந்த பையன் வந்தாரு, அவர் வந்தாரு. ஆக்சுவலா அந்த எஜுகேஷன் நடந்த ஃபங்க்ஷன்ல தான் உதயகுமார் வந்தார் நினைக்கிறேன் சார். அந்த கரன்சி நோட் அந்த சிம்பிள் தயார், அந்த நம்ம இந்தியா கரன்சி நோட்டுக்கு சிம்பிள் தயார் பண்ணாங்களா, சீஃப் கெஸ்டா வந்தாங்க. ஆக்சுவலா நம்ம சங்கத்துல வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இது மாதிரி ஃபிளாட் லீக் அசோசியேஷன் பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்டோட ஹெட் குவார்டர்ஸ் தான் வந்து ஹைலைட்டா இருக்கும். அதாவது பெரிய சங்கம் அவங்க தான். இப்ப இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தா சிஃபா தான், அவங்க தான் மெயினா இருப்பாங்க. அடுத்து வந்து இதுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கர்நாடகா போனீங்கன்னா கேபிஎஸ் அவங்க தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு ஹைலைட்டா தெரிய மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க, அவங்களாம் அவ்வளவு ஹைலைட்டா அது தெரிய மாட்டாங்க. அதுக்கடுத்து இது கேரளால போனீங்கன்னா அனந்தபுரி ஃபிளாட் லீக் அசோசியேஷன் தான் அவங்க ஹைலைட்டா தெரிவாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல அவங்க இருந்து அவங்க நடத்துறதுனால அது இதா இருக்கும். அதே மாதிரி டெல்லியில பார்த்தா ஃபிளாட் லீக் காங்கிரஸ் வந்து அங்க வரும். இது பிஎஸ்ஐயா பிஎஸ்ஐ, அது ஒரு சங்கம் சொல்லுவாங்க. ஸோ ஆனா வந்து நம்ம வந்து தென் மாவட்டத்துல இருக்கிறோம், அது கடைசியில இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து நிறைய விஷயத்துல சாதனைகள் பண்ணி சிஃபாவே நம்மளை திரும்பி பார்க்குற அளவு இருக்கு. எல்லா அசோசியேஷனுமே இப்ப நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து சாதனைகள்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. இதுல வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் லெவல்ல வச்சு ஒரு சிபிஎம்ஜி லெவல்ல பாராட்டு இது தெரிவிச்சு இன்டர்நேஷனல் லெவல்லையும் போய் அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல போய் சில்வர் மெடல் வாங்கினாரு. அன்பு சிதம்பரம் வாங்கினாங்க. இது ஒரு சாதனைன்னா நம்மளுக்கு இது கலெக்ட் பண்ணி நம்ம இவ்வளவு பெருசா வந்திருக்கோம்னு காரணம்னா யாருன்னா மெயினா டீலர்ஸ் தான். அந்த டீலர்ஸ்ல வந்து முக்கியமா நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஒரு டீலர் வந்து இந்தியா லெவல்ல என்ன ஃபாரின் நிறைய போயிட்டு வராங்க. நம்ம ஒரு மதுரையில இருக்கிறவங்க வந்து மதுரையில ஒரு டீலர், மதுரைக்கான ஒரு டீலர் அவர் தான் இந்தியா ஃபுல்லா எந்த ஒரு எஜுகேஷன் வச்சாலும் போய் ஒரு சேலஞ்சா எடுத்து போய் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எஜுகேஷனாலும் அது ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 2-3 எஜுகேஷன் ஒரே டயத்துல வரும். அப்ப என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. சாரோட மிஸ்ஸஸ் வந்து போயிடுவாங்க ஒரு பக்கம், இவரு ஒரு பக்கம் போயிடுவாரு. இது மாதிரி பிரிச்சுக்கிட்டு போய் அந்த எஜுகேஷன் அவங்களோட பொருளை போய் இது பண்றாங்க. விற்பனைங்கிறது லாபங்கிறது அடுத்த விஷயம். கலெக்டர்ஸ்க்கு வந்து மெயினா வந்து டீலர்ஸ் தேவை. அவங்களேனா ஒன்றும் பண்ண முடியாது. அதுல வந்து அவங்களோட பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாருக்கு 70 வயசு இருக்குல்ல சார்,
65 வயசு ஆயிருச்சு. இந்த வயசுலயும் சார் எல்லா பக்கமும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆம், அது ஒரு பெரிய விஷயம். அவங்க சார் போகும்போது அவங்க மிஸ்ஸஸையும் கூட்டு போயிருவாங்க. எங்க பார்த்தாலும் மிஸ்ஸஸும் அவரும் தான் இருப்பாங்க. நான் டெல்லி போனாலும் சரி, பம்பாய் போனாலும் சரி, ஆந்திரா இது விசாகப்பட்டினத்துல நடந்துச்சு அங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சார் அவர் மிஸ்ஸஸை கூட்டு வந்துருவாங்க. இருந்து அவங்களையும் ஒரு அனந்தபுரி பிளாட்னிக் அசோசியேஷன் இது இது சாரி கேரளா பெக்ஸ் நடந்ததுக்கு கொச்சின் போற அவங்க மேடம் வந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவார்ட் வின்னர்ஸ் நிறைய பேர் நம்ம இதுல இருந்தாலும் டீலருங்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமை தான். சார் கார்த்தியன் சார், சத்யராஜ் சார் இருக்கிறது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தான். நம்ம இதுல இப்ப ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங் நடத்துறோம், நம்மளுக்கு கீழே நிறைய டீலர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து யாரும் வந்து இது மாதிரி சேல் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்து பண்றது கிடையாது. இவங்க மெனக்கெட்டு விருதுநகர்ல இருந்து வராங்க. மதுரை ஊரா வந்துடலாம். இவங்க விருதுநகர்ல இருந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம். விருதுநகர்ல இருந்து த்ரூ பஸ்ஸும் கிடையாது. திருமணத்துல இறங்கி திருப்பி திருமணத்துல இருந்து இங்கிட்டு வரணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா மேப்னாக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்காங்கிறத நான் சொல்ல வரேன். ரைட்டுங்களா? ரொம்ப 2 பேத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுறேன். அப்புறம் வந்து சார் பென் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இன்னைக்கு போஸ்ட் கிராசிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பென் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு காலத்துல அது ஒரு ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா அது வந்து டிஜிட்டல் இல்லாம அது வந்து என்னைக்கு வரும் ஏது வரும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருந்தது இது. இன்னைக்கு போஸ்ட் கிராசிங் வந்து அது ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. ஆனா பென் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அதெல்லாம் சார் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, ஏன்னா மேட்ச் பாக்ஸ் கலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ். அந்த லேபிள் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நானும் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. இதுக்கடுத்து நம்ம சார் வந்து இப்போ நம்ம சங்கத்தின் ஆலோசகர் திரு பி கார்த்திகேயன் சார் அவர்கள் அடுத்த